முழுசா பிக்சடா பல் செட்டு கட்டினதுக்கு அப்புறமா நம்ம 5வது நாளே பல்லும் பிக்சடா கொடுத்துருவோம். ஆனா அதுக்கப்புறமா ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். பரோட்டா வந்து சாப்பிடவே கூடாது. அது பல்லுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் நல்லது கிடையாது. விதைகள் இருக்கிற பழங்கள் சாப்பிடக்கூடாது. கோயாக்கா அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஆப்பிள் வந்து ஆட்ல காமிக்கிற மாதிரி அப்படியே முழுசா கடிக்க கூடாது. பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். முறுக்கு, பர்ஃபி, தட்டை, கடலை மிட்டாய் இந்த மாதிரி அழுத்தமான பொருளா தவிர்ப்பது நல்லது. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றதை விட என்னென்ன சாப்பிடலான்றது ரொம்பவே லிஸ்ட் பெருசா இருக்கு. அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. டிஃபன் வகைகள் பார்க்கும் போது இட்லி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம், ஆப்பம் சாப்பிடலாம், இடியாப்பம் சாப்பிடலாம், நல்லா வேக வச்ச காய்கறிகள் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், குஸ்கா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடலாம், பன்னீர் பிரியாணி சாப்பிடலாம். இப்ப நான் சொன்ன எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிடலாம். ஆனா அழுத்தமான பொருள் மட்டும் கடிச்சு சாப்பிடக்கூடாது. இம்ப்ளான்ட் பண்ண 3 மாதங்களுக்கு மட்டும் ரொம்ப அழுத்தமான பொருள் கடிச்சு சாப்பிடாம இருந்தாவே நமக்கு வந்து இம்ப்ளான்ட் நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச உணவு எல்லாமே நம்ம சாப்பிடலாம்.